வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் 92வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆரியன் வர்ஷ்னி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரியன் வர்ஷ்னி அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய 92வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக இருக்கார். இவர் டெல்லியை சேர்ந்தவர். இவர் எந்த ஒரு செஸ் அகாடமிலையும் சேரலை. அதே மாதிரி தொழில்முறை பயிற்சியாளர் யார்கிட்டையும் இவர் பயிற்சியும் பெறலை. ஆனால் இப்போ இவர் செஸ் கிராண்ட் மாஸ்டராக இருக்கார். இதற்கு முன்னாடி இந்தியாவுடைய 91வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனது யார் அப்படின்னா விஎஸ் ராகுல் அப்படிங்கிறவர். அடுத்தது, உலகின் மிக பழமையான பாயும் நதியாக அங்கீகரிக்கப்பட்ட நதி எது? இதற்கான ஆன்சர் பின்ஹே நதி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இருக்கிறதுலையே ரொம்ப பழமையான நதியாக இருக்கணும். அதே நேரம் அது இப்போவுமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கணும், இப்போவுமே அது பாஞ்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரிப்பட்ட நதி எது அப்படின்னா பின்கே நதி அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஃபின்கே நதி அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் சொல்லணும். ஆஸ்திரேலியாவுடைய இந்த நதி தான் உலகத்துடைய மிக பழமையான நதியாக இப்போ அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது 35லிருந்து 40 கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கருதப்படுது. இந்த நதி உருவான காலத்தில் ஆஸ்திரேலியா கோண்ட்வானா என்ற நிலப்பரப்புடைய ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அவ்வளவு முன்னாடி இந்த நதி உருவாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அதற்காக ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இது சம்மந்தமாக உங்களுக்கு தேவைப்பட்ட டீட்டெயிலாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஆன்லைன் கிளாஸ், ரொம்ப குறைந்த கட்டணம், வெறும் 10,000 ரூபாயிலேயே நம்ம ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸை நடத்துகிறோம். ஓகேவா? இது சம்மந்தமான தகவல் நீங்கள் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது எங்கு காளிங்கராயர் சிலை திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஈரோடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காளிங்கராயர் அவர்களுக்கு ஒரு சிலை திறந்திருக்காங்க, ஈரோட்டில் திறந்திருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஈரோட்டில் வெள்ளோடு அப்படிங்கிற பகுதியில் காளிங்கராயர் சிலை திறந்திருக்காங்க. இது 7 அடி உயரமான வெண்கல சிலை. நதிநீர் இணைப்பின் முன்னோடியாக காளிங்கராயர் கருதப்படுறாரு. இவர் என்ன பண்ணாருன்னா கிபி 1270வது ஆண்டில் தன்னுடைய சொந்த செலவிலேயே காளிங்கராயன் கால்வாயை வெட்ட தொடங்கினார். அப்படி அவர் தொடங்கி 12 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அதை நிறைவு செய்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது மொத்தமாக 90 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கால்வாயாக இருக்குது. இதன் மூலமாக ஈரோடு மாவட்டத்தில் 15,000த்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுது. அடுத்தது, எவ்வளவு பரிசு தொகையுடன் செம்மொழி இலக்கிய விருது அறிவிக்கப்பட்டது? இதற்கு ஆன்சர் ரூபாய் 5 லட்சம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா செம்மொழி இலக்கிய விருது அப்படிங்கிற ஒரு விருது நம்ம இனி வழங்க போகிறோம் அப்படின்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்காங்க. இந்திய மொழிகளில் சிறந்த படைப்புகளுக்கு இந்த செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம மாநில அளவிலான விருது கிடையாது, தேசிய அளவிலான ஒரு விருது. ஓகேவா? ரூபாய் 5 லட்சம் பரிசு தொகையோட ஆண்டுதோறும் இது வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. முதல் கட்டமாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா, வங்காளம், மராத்தி இந்த மொழிகளில் சிறந்த படைப்புகளுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் ஐரோப்பிய நாடுகள் மீது எத்தனை சதவீத வரியை அமெரிக்கா அறிவித்தது? இதற்கான ஆன்சர் 25%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மேப்பை பார்த்திங்கன்னா புரியும். அமெரிக்காவுக்கு கொஞ்சம் மேலே வலது பக்கத்தில் கிரீன்லாந்து இருக்குது. இது ஒரு முழுக்க ஒரு 80% பனியால் சூழப்பட்ட பகுதி. அப்புறம் கொஞ்சம் மக்களும் அங்கே வாழ்கிறாங்க. இதில் என்னென்னா அமெரிக்கா இந்த பகுதியை அவங்க கூட இணைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதற்கு 2 காரணம். ஒன்று பார்த்திங்கன்னா பாதுகாப்பு விஷயங்களுக்காக இணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது டிஃபென்ஸு துறை, அதாவது இராணுவ ரீதியில் பார்த்திங்கன்னா அந்த பகுதியை இணைத்தாங்க அப்படின்னா அமெரிக்கா கொஞ்சம் கூட பலமாக இருக்கும். இரண்டாவதாக அங்கே நிறைய கனிமங்கள் இருக்குது அப்படின்னு அமெரிக்கா ஆராய்ச்சி மூலமாக தெரிவிக்கிறாங்க. அப்போது அதை இணைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இதற்கு சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போது அந்த நாடுகள் மேலே அமெரிக்கா 25% வரி விதிக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. கிரீன்லாந்தை அமெரிக்கா கூட இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க.
இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற 8 ஐரோப்பிய நாடுகள் மீது 25% இறக்குமதி வரி விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. முதல்ல இந்த ஆண்டு பிப்ரவரியில் முதல் கட்டமாக 10% வரி போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆண்டு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அது 25% உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 8 நாடுகள் எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி கிரீன்லாந்து அமெரிக்கா கூட இணைக்கக்கூடாது அப்படின்னு 8 நாடுகள் எதிர்க்கிறாங்க. அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னா டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், நெதர்லாந்து மற்றும் ஃபின்லாந்து. அடுத்தது டிரான்ஸ்லேட் ஜெம்மா என்ற ஏஐ மொழிபெயர்ப்பு வசதியை அறிமுகம் செய்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் கூகுள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கூகுள் நிறுவனம் டிரான்ஸ்லேட் ஜெம்மா அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு வசதியை அறிமுகம் பண்ணியிருக்கு. அதுவும் ஏஐ மூலமாக மொழிபெயர்க்கிற ஒரு வசதியை அறிமுகம் பண்ணியிருக்கு. இது தமிழ் உட்பட 55 மொழிகளை மொழிபெயர்க்கிற திறன் கொண்டது. அடுத்தது குயிலன்பார் நோய்க்குறி என்பது உடலின் எந்த பகுதியை தாக்கும் நோய்? இதற்கான ஆன்சர் நரம்பு பகுதி. குயிலன்பார் அப்படிங்கிறது ஒரு சிண்ட்ரோம், ஒரு நோய்க்குறி. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரம்பு பகுதியை தாக்குற மாதிரிப்பட்டது ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? இப்போது இது நியூஸ் பேப்பரில் எதனால் வந்திருக்குன்னா 2 குழந்தைகள் இந்த நோயினால் மத்திய பிரதேசத்தில் இறந்துருக்காங்க. அதனால் நம்ம இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு ஏதாவது ஒரு வைரஸ் தொற்று ஏற்படுது அல்லது ஒரு பாக்டீரியா தொற்று ஏற்படுது அப்படின்னா அதற்கு பிறகு ஏற்படும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வைரஸ் காய்ச்சல் வருதுன்னு வச்சிங்களேன். அந்த வைரஸ் காய்ச்சல் சரியானதுக்கப்புறம் இது ஏற்படும். அல்லது ஏதாவது பாக்டீரியா தொற்று ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பிறகு இது ஏற்படும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்குல்ல, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் தவறுதலாக நமது புற நரம்பு மண்டலத்தை தாக்கும். அதனால தான் இந்த பிரச்சனை வருது. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலான ஒரு நரம்பு எப்படி இருக்குது, இந்த குயிலன்பார்னால் அஃபெக்டான ஒரு நரம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இதோடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா ஊசினால் குத்துற மாதிரிப்பட்ட ஒரு கூச்ச உணர்வு வரும். அதே மாதிரி நம்மளுடைய தசைகள் எல்லாமே பலவீனமாகும். அப்புறம் போக போக உணர்ச்சியற்ற நிலை உருவாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக பக்கவாதமே ஏற்படும். அடுத்தது முக்கிய தினங்கள். தேசிய பேரிடர் மீட்பு படை எழுச்சி தினம், இது ஜனவரி 19ஆம் தேதி. என்டிஆர்எஃப் ரைசிங் டே, அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸுடைய ரைசிங் டே. இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு வெள்ளம் வருது அல்லது சுனாமி வருது, நிலச்சரிவு வருது அப்படின்னா இந்த படை தான் முதல்ல உதவி பண்ணுவாங்க. அதுதான் என்டிஆர்எஃப் அப்படிங்கிற படை. ரொம்பவே சிறப்பான ஒரு படை. இந்த படை 2006ஆவது ஆண்டு தொடங்கினாங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இப்போ இதோடைய இயக்குனராக அதுல் கர்வால் அப்படிங்கிறவர் இருக்கார். ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் 92வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆர்யன் வர்ஷ்னி. அடுத்தது உலகின் மிக பழமையான பாயும் நதியாக அங்கீகரிக்கப்பட்ட நதி எது? இதற்கான ஆன்சர் ஃபின்கே நதி. அடுத்தது தற்போது எங்கு காளிங்கராயர் சிலை திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஈரோடு. அடுத்தது எவ்வளவு பரிசு தொகையுடன் செம்மொழி இலக்கிய விருது அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 5 லட்சம். அடுத்தது கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் ஐரோப்பிய நாடுகள் மீது எத்தனை சதவீத வரியை அமெரிக்கா அறிவித்தது? இதற்கான ஆன்சர் 25%. அடுத்தது டிரான்ஸ்லேட் ஜெம்மா என்ற ஏஐ மொழிபெயர்ப்பு வசதியை அறிமுகம் செய்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் கூகுள். அடுத்தது குயிலன்பார் நோய்க்குறி என்பது உடலின் எந்த பகுதியை தாக்கும் நோய்? இதற்கான ஆன்சர் நரம்பு பகுதி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுத்தாளம் பெற்றது? இதற்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கனடா அரசியலமைப்பு. நிறைய பேர் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க கமெண்டில். இன்றைக்கான கேள்வி, இதில் சில திட்டங்கள் இருக்குது, அது எந்த தலைவர்களுடையது அப்படிங்கிறத நம்ம பொருத்தணும். இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு, எஸ்.என். அகர்வால், அப்புறம் ஜே.பி. நாராயணன், அப்புறம் எம்.என். ராய் இருக்காங்க. வலது பக்கத்தில் மக்கள் திட்டம், சர்வோதய திட்டம், காந்திய திட்டம், தேசிய திட்டக்குழு. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பொருத்தி ஆப்ஷன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ, பிசிடி இந்த 4ல் ஒன்று சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாகவே லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே இருக்கும். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் மாதத்துக்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வாரத்தில் நம்ம போட்டுருவோம். கண்டிப்பாக இந்த வாரத்தில் போட்டுருவோம். அதனால் நீங்கள்
நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.